ஹாய்டா. காலுக்கு முடியல. பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். தென் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டேன். லிங்க்கு கீழே இருக்குது. ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நீங்கள் தான் கேலண்டர் பார்த்துட்டே இருக்கீங்க. டேட்டு தள்ளி போயிருக்கு. இந்த டேட்டு படி பார்த்தா நம்மளுக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே பீரியட்ஸ் ஆகிருக்கணும். அப்படி சொல்லிட்டு நடந்து போயிட்டு கேலண்டர் டெஸ்ட் பண்ணி கவுண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த டைம் வயன் வா டேப்லெட் போடு. எங்கே என்னடி பண்ணுற? பத்தட்டமாக திரும்பி பார்க்குறீங்க. என்னாச்சு? என் ஃபேஸில் இப்படி வேர்த்துருக்கு. இல்லை இல்லை, என்னடி ஏதாவது பார்த்து பயந்தியா? பல்லி இல்லை இல்லை தயா, அப்படிலாம் இல்லை. சரி ஓகே, டேப்லெட் போடு. டேப்லெட் கொடுக்குறான். அது வாங்கி கை வச்சுட்டு அவனை பார்க்குறீங்க. ஓ சாரி சுகர் கொண்டு வரேன் போகிறான். இப்பயும் டேப்லெட் போடல. 2 பேரும் ரெடி ஆகுறீங்க. அவன் தான் உங்களுக்கும் ஷூட்டிங் இருக்குது சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ ரெடிட்டு வரீங்க. ஷூட்டிங்கில் உங்களுக்கும் அவனுக்கும் சண்டை வந்திருக்கும் இல்லையா? அந்த சீன் தான், அதுதான் போயிட்டுருக்கு. நீங்கள் பேசுகிறத பாதியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். யாருக்குமே புரியல. கேமரா வேலை ரன்னிங்கில் இருந்தது இல்லையா? யாங்க என்னாச்சு? டைலாக் ஏதாவது மறந்துட்டீங்களா? அவன் மனசுக்குள்ளே வேணாண்டி, இதுக்கப்புறம் இந்த வேர்ட்ஸ்லாம் நான் உங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கேட்கக்கூடாது இந்த மாதிரிலாம் எனக்கு வரும். இதுக்கப்புறம் என்கிட்ட நீ சொல்லாதா அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அவங்ககிட்ட ஃபேக்காக தானே இருக்க, போரிங் ஆகிட்டேனா அப்படிலாம் நிறையா நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஹக் பண்ணிக்கிட்டான். அந்த சீனை எடுக்கவே விட மாட்டேன்றான். முழுசாகவே எடுக்கவே இல்லை. போதும், இன்னைக்கு இது போதும், இது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. டேன் என்னாச்சு? ஒரு ஃப்ளோவில் நல்லா தானே போயிட்டு இருந்தது. அதான் போதும் சொல்லிட்டேனா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த சீன் வேண்டாம். அமைதியாக அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் எல்லாரும் இருக்காங்கன்னு பெருசாக அவங்கக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணாமல் நடந்து போயிட்டுருக்கான். ஒன் டே அந்த பொண்ணு ரூமில் ஸ்டே பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சிருப்பீங்க. பலார்னு அரைஞ்சிருப்பீங்க. இப்போது அது எல்லாமே ஞாபகம் வருது. ஒரு சேரில் உட்காந்துட்ருக்கீங்க. அங்கிருந்து தனியாக போயிட்டு டைரக்டர்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கான். இந்த சீன் இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படி சொல்லிகிட்ருக்கான். பிகாஸ் இது இம்பார்ட்டன்ட் சீன் இல்லையா? அவங்க அங்கே பேசிகிட்டு இருந்தா நீங்கள் வியை மட்டுமே பார்த்துட்டு ஐம் சாரி, பாதிலே நான் இறந்துட்டேன். இந்த ஃபீல் எனக்கு வந்தபோது உங்க கூட முழுசாக வாழ முடியல. ஒரு ஃபீல் இருந்துட்டுயா. பட் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் யாருன்னு எனக்கு புரிஞ்சோம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு நான் எப்படி நம்பினேன்? சத்தியமாக எனக்கு தெரியலட்டையா. உங்கள் கூட இருந்த அந்த ஒரு மூமெண்ட்டும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிட்டீங்க. பட் ஒரு பாதி நாள் நான் உங்களை சந்தேகப்பட்டு ஒரு நாள் அந்த பொண்ணு ரூமில் தங்கிட்டீங்கன்னு அவங்கள நான் என்னென்னா பேசினேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பார்க்குறீங்க. அவனை நீங்கள் அரைஞ்சிருப்பீங்க இல்லையா? இந்த கையால் நான் உங்களை அடிச்சிருக்கேன். எப்போ நினச்சாலுமே எனக்கு ஒரு மாத்திரம் இருக்கு. பட் நீங்கள் எதுவுமே பண்ணல. எல்லாமே எனக்காக தான் யோசிச்சிருக்கீங்க. இது எதுவும் புரிச்சுக்காம அப்படியே உங்கள் கண்ணு கலங்குது. பாதியிலே இறந்துட்டோன்னு ஒரு ஃபீல் இருந்தது. பட் அந்த இதில் நான் உயிரோடு இருந்தாலுமே கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பேசியிருக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்களை என்கிட்ட இருந்து தள்ளி தான் வச்சேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா நான் உங்களை தள்ளி தான் வச்சுருப்பேன். அதுக்கு நான் இறந்ததே பெட்டர்னு தான் தோணுது. இருந்து அவங்கள நான் ஃபீல் பண்ண வச்சுருப்பேன். இப்படி கண்ணெல்லாம் கலங்கிட்டு வியை பார்த்துட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் நடந்து உங்ககிட்ட வரான். கேமராலாம் ஆன் பண்ணுறாங்க. அகெயின் அந்த சீனு அதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அகெயின் அண்ட் அகெயின் த டைரக்டர் அதை
ரிப்பீட் பண்ண சொல்லிகிட்டே இருக்காரு. பிகாஸ் கோஆப்ரேட் பண்ணவே மாட்டேன்றான். அவனுக்கு அது கேட்கவும் பிடிக்கல. ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறான். ஸ்டேபிளாக நிற்க மாட்டேன்றான். அந்த கேமரா கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போதும்ல அவ்வளோதானே டேர்ன் பண்ணி கேமரா பார்த்து அப்படி சொல்லிடுறான். அதனால அக்கேன்னு எடுக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு யாருக்குமே புரியல. ரொமான்ஸ் சீன்லாம் அந்த மாதிரி பண்ணியிருப்பான். இந்த சீன் தான் டேக் எடுத்துகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 or 25 டேக் போயிருக்கோம். ஆனாலுமே இன்னுமே கிளியராக எடுக்கவே இல்லை. வீக்கு முன்னாடி நிற்கிறீங்க நீங்கள். நான் உனக்கு போர் அடிச்சிட்டேனா? வார்த்தையை கேட்டாலே அவனால் கேட்கவே முடியல. அவனோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரியுது. உங்கள் கையை கொண்டு போயிட்டு அவன் கையை ஹோல்ட் பண்ணி இங்கே பாருங்க, எனக்கு தெரிஞ்சது ஜஸ்ட் ஆக்டிங் தான். அவன் நின்று பார்க்குறான். கேமரா ஆனில் இருக்குட்டியா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லடி, இது ஆக்டிங் தானா? ஆமாட்டியாங், இது சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஓ சரிடி, பட் என்னால் அப்படி எடுத்துக்க முடியல. பிகாஸ் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே நடக்கிறதெல்லாம் அது உனக்கு எப்படி சொல்லி புரியப்போன்னு தெரில. ரியல் நீ நம்பவியான்னு கூட தெரிலவாயா. ஹக் பண்ணிக்கிட்டான். வியடாக பண்ணிகிட்ருக்கான். இது ரியல் இல்லடி, ரியல் இல்லை. நீ பேசுனது தான் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஓரத்தில் குத்திக்கிட்டே இருக்கு. அக்கேன் என்ன அக்கேன் நீ பேசாதடி. அவனையும் மீறி அவன் அழுதுடுறான். என்ன அப்படி சொல்லாதடி, போர் அடிச்சிட்டியா? இதாண்டி என் உயிர், நீ என் லைஃப் எல்லாமே நீ தாண்டி. நீ இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு தாண்டி பொண்டாட்டி. என் கண்ணு உன்னை மட்டும் தாண்டி தேடும். அப்பயும் நான் உன்னை மட்டும் தாண்டி டச் பண்ணியிருக்கேன். எப்பயும் நான் உன்னை தவிர வேறு யாரும் இந்த மாதிரிலாம் பார்த்தது கூட கிடையாதுடி. இது உங்ககிட்ட சொல்கிறான், உங்களுக்கு புரியல. அமைதியாக அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களை ஹக் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கான். சம்டைம் நம்மளுக்கு இந்த மாதிரி இல்யூஷனா நிச்சயமா எதுவுமே தெரியல. அந்த மாதிரி வேக்கம் வருதா? என்ன பேசிட்டு இருக்காரு? அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. டேரக்டர் வந்து உங்க 2 பேரும் பிரிச்சு என்ன பண்ணுறீங்க? இது சண்டை. நீங்கள் 2 பேரும் சண்டை போடணும். வயன் நீ அவன் ஷர்ட்டை பிடிக்கணும், அவனை அடிக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? என்ன ஆச்சு உங்க 2 பேருக்கும்? எவ்வளோ பர்ஃபெக்டாக ஹேண்ட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்காத மூவெலாம் நீங்கள் பண்ணி அது எவ்வளோ ஹிட்டா. இந்த எஸ்கேல ஒரு லவ்லி பேர் கப்பல்னா அது நீங்கள் 2 பேரும் தான். பிகாஸ் நீங்கள் பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணுறீங்க. இப்போ எனக்கு என்ன ஆச்சு? 2 பேரையும் பார்த்து கேட்குறாங்க. இந்த டைம் தான் ஜியா உள்ள வரா. உங்களை கூட பார்த்த உடனே செம்ம டென்ஷன் ஆயிட்டா. கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க, முறைச்சி பார்த்துட்டே இருக்கா. இவனால அவள் உங்களை மறந்துட்டு இருப்பா. பிகாஸ் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணுறது, கூட அந்த நடந்த அந்த மேரேஜ், கூட பேச ட்ரை பண்ணுறது, ஒரு நாள் இவ கூட நைட்டு ஸ்டே பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ கூட நடந்த அந்த ஷூட்டிங்கில் என்னதான் அவளை திரும்பி பார்க்கவே இல்லைனாலும் கூட ஆக்ட் பண்ணுறா இல்லையா, அதுவே அவளுக்கு பெருசாக இருந்திருக்கும். இந்த சுச்சுவேஷனில் அந்த 2 வீக்ஸ்க்கு நீங்கள் அவன் மண்டிலேயே இருந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் அவன் பக்கத்தில் இப்போ நின்றுட்டுருக்கீங்க. பார்த்து உடனே டென்ஷன் ஆகிட்டா. இவ்வளோ எப்படி மறந்தோம்? ஆமாம், இவன் எங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்கள் 2 பேருமே பார்த்துட்டே இருக்கா. இப்போ டைரக்டர் உங்களை விட்டுட்டு பார்த்துட்டு இங்கே பாருங்க, இதை ஃபைனல் டேக் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. அங்கேருந்து போகிறாரு. நீங்கள் பார்த்துட்டு ஒரு சொல்கிற கோப்பிடாதீங்க. இது 1 டைம் தான். கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துட்டிங்கன்னா இதோடய முடிச்சிடும். இல்லைனா அகெயின் எடுக்கிற மாதிரி இருக்கும். டேயாங் பல்ல கடிச்சிட்டு சரி தலையை மட்டும் ஆட்டுறான். நீங்கள் இந்த டைம் தான் உங்களை பார்க்க வரான் அப்படிங்கிற ஒரு சவுண்டு கேட்குது. உங்கள் ரூம்லேருந்து வெளில வந்து அழுதுகிட்டே ஒரு எமோஷ்னலாக அவனை சட்டையை பிடிச்சிட்டு கேட்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்குறீங்க. உங்கள் கண்ணை மட்டுமே பார்க்குறான். அந்த கண்ணில் தண்ணியோட நீங்கள் பேசுகிறது அது அப்படியே அவனுக்கு ரிப்பீட்டடாக வருது. கண்ணு கலங்குது, அவன் கண்ணில் தண்ணி வருது. நான் அவனுக்கு போர் அடிச்சிட்டேன்ட்டியா. கேட்டவனே கண்ணு முடிக்கிறான். சொல்லுங்கட்டியா, எவ்வளோ தைரியமா அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அமைதி நின்றுட்டுருக்கான். தப்பு தான். நீ கேட்கும் போது கூட நான் படுத்தல அப்படிலாம் சொல்லும் போது உன் கையை கிரிப்பாக மூடுறான். இந்த ரியாக்ஷன்லாம் வேற மாதிரி இருக்கு.
கேமரா ஆன்ல இருக்கு இல்லையா, செம்மையா இருக்கு. இந்த டைம் சைட்ல இருந்து ஒரு குட்டி வாய்ஸ், வயன் விய ஸ்லாப் பண்ணுங்க. அடிக்க தோணவே மாட்டேங்குது உங்களுக்கு. வயன் உங்களை தான் விய ஸ்லாப் பண்ணுங்க அப்படின்னு இருக்கீங்க. இங்க பாருங்க, மைல்டா 1 2 3 சொல்லுவோம், விய ஸ்லாப் பண்ணணும். சைட்ல கேக்குது குட்டியா வாய்ஸ், விய அடிக்கவே மாட்டேன்றீங்க. அந்த டோனும் வருது, பிப் டோன். 1 2 3 ஸ்லாப். இல்ல ஸ்லாப் பண்ணல. கேமரா ஆஃப் பண்ணிட்டு, வயன் என்ன பண்ற, உன்னை அடிக்கத்தானே சொல்றோம். ஐயோ இல்ல, என்னமோ எனக்கு ஒரு மாத்திரை இருக்கு. தெரியுது, வி பெரிய ஆக்டர், என்னோட பயம் புரியுது. பாரு வயன், இது ஜஸ்ட் ஆக்டிங், அவ்வளோதான். இந்த ஆக்டிங் முடிஞ்சிருச்சுன்னா வி யாரோ நீ யாரோ, புரியுதா? அடிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வி உங்களே பார்க்குறான், நீங்களும் அவனே தான் பார்க்குறீங்க. அவர் யாரும் நம்ம யாருவா? ஆமாம்ல, இது வரைக்கும் நம்மளுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு கூட தெரியல. அவர் வேற நம்ம ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாது என்னென்னமோ சொல்கிறாரு. நீங்கள் இப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அகெயின் அந்த பிப் சவுண்டு, 1 2 3 அடிக்க மாட்டேன்றீங்க. வயன் என்ன பண்ணுற? அகெயின் டைரக்டர் கத்துறாரு, வி என்னடி பண்ணிட்டு இருக்க, என்ன சொல்லிட்டு நீ என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க? எல்லாத்தையா இப்போ ஓகே அப்படி சொல்லிட்டு டைரக்டர் பார்த்து தம்ஸ்அப்லாம் காட்டிட்டு, இப்போ ஓகே சார். அகெயினும் அடிக்க மாட்டேன்றீங்க. இன்னைக்கு டே ஃபுல்லாக அவங்க 2 பேராலையும் சொதப்பி போயிடுச்சு. வீட்டில் இருக்கீங்க, வீக்கு நீங்கள் பேசுனது தான் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடுது. ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டான். பட் உங்களுக்கு ஒரு வேளை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ, அது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? ஆல்ரெடி செம்மக்கம் வரும். இதை எப்படி நம்ம அவர்கிட்ட சொல்கிறது? இதை மட்டும் அவர்கிட்ட சொன்னோன்னா நம்மளை தப்பாக நினச்சிக்கிட்டாருன்னா, அவர் பேபி வேணான்னு சொல்லியும் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். அவர் கூட அட்வான்டேஜ் அப்படியே திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. டேரக்டர் சொல்லியிருப்பார் இல்லையா, வி பிக் ஆக்டர்னு. ஆமாம், அவர் பெரிய ஆக்டர் தான். பட் அவர் கூட அட்வான்டேஜ் எடுக்க நான் இப்படி பண்ணலை. ஏன்னான்னு தெரியல, இந்த டேப்லெட் போடணும் தோணலை. ஐயோ ப்ரெக்னென்ட் ஆகிருப்போம்மா. இல்லை இல்லை இல்லை, நம்மளே கிட் வைன் வந்து செக் பண்ணிவிடுவோம் அப்படியே சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து வெளியே வரீங்க. வி ஹாலில் தான் உட்காந்துருப்பான், டிஸ்டர்பாக இருக்கான் இல்லையா. ஓகே நீங்கள் கிச்சன் தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுட்டான். நீங்கள் அந்த வீட்டிலேருந்து வெளில வரீங்க. வி இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் வெளில வரீங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்த பக்கம் மெடிக்கல் ஷாப் இருக்குது. எதுவுமே தெரியல. ஒரு கேப் ஒன்று புக் பண்ணி அந்த கேப் டிரைவர்கிட்ட மெடிக்கலுக்கு கொண்டு போக சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் அவன் மெடிக்கல் கூட்டிகிட்டு போயிட்டு காரை ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் அந்த மெடிக்கலில் தேவையான திங்ஸ் வாங்கிட்டு அகெயின் கேப்லேயே வந்து ஏறுறீங்க. அவள் வெயிட் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகிறான். வீட்டில் இருக்கீங்க, உள்ளே நடந்து போகிறீங்க. ஆல்ரெடி அவன் உங்களை காணும் தேடிட்டுருக்கான். உள்ளே நடந்து போகிறீங்க. எங்கடி போன? ஒரு மாதிரி கோமா கேட்குறான். எல்லாத்தையா ரீசன் சொல்லு, எங்கே போன? என்ன சொல்லுதா? உன்னை தாண்டி ஏன்ட்டு இப்படி முழிக்கிற? பாரு, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா? ஐயோ கூப்பிடுறானே. இந்த திங்ஸ் வாங்க சொன்னா வாங்கிட்டோம் அப்படி சொன்னாலுமே கத்துவானே. ஏன் இது வாங்கின? அப்போ நான் டேப்லெட் போடல கேட்டானா? என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையா எனக்கு நாப்கின் வாங்க போனேன். நாப்கினா? பீரியட்ஸ் என்கிட்ட சொல்ல மாட்டேன், நான் வாங்கி வந்து கொடுக்க மாட்டேனா? இல்லை, நீங்களே டிஸ்டர்பாக படுத்துட்டு இருந்தீங்க, இவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் போயிட்டு வந்தேன். குறைஞ்சினா போய் கை எடுக்கிறான். கண்ணை டைட்டாக மூடிக்கிட்டீங்க. அவன் பீரியட் சொன்னீங்க இல்லையா, ஆல்ரெடி ஸ்டொமக் பெயினில் இருப்பீங்க. சரி ஓகே அப்படி திங்க் பண்ணிவிட்டு உள்ளே போ. மெதுவாக நடந்து போகிறீங்க. ஏய், இதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லாமல் நீ எங்கேயும் போகக்கூடாது, புரியுதா? தலையை மட்டும் ஆட்டுறீங்க, திரும்பி கூட பார்க்கல. கிளம்பு. ரூம்குள்ளே வந்துட்டுறீங்க. அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணுறீங்க. பாசிட்டிவ். செம்ம ஹாப்பியாக இருக்கு, கண்ணே கலங்குது. அந்த கிட்ட பார்த்துட்டே இருக்கீங்க. டபுள் லைன் வியோட சவுண்டு கேட்குது. டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து மறைச்சி வைக்கிறீங்க. அவன் உள்ளே வந்து உங்கள் ஸ்டொமக்கை டச் பண்ணி, என்னடி ரொம்ப பெயினாக இருக்கா? ஃபேஸே பார்த்துட்ருக்கீங்க. கோவத்தில் கத்தனா இல்லையா, அப்படியே டோட்டலாக மாறிட்டான். என் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப பெயினாக இருக்கா?
இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் ஏண்டி உன் மூஞ்சி ஒரு மாத்திரை இருக்க? ஹக் பண்ணிக்கிட்டான். பீரியட்ஸ் ஆகிருக்குல்ல, ஓகே தான் அவனுக்கு, பிகாஸ் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படி அவன் திங்க் பண்ணிக்கிறான். எங்க ஜியா எங்கே போகிறீங்க, எங்கேருந்து வர்றீங்க, நீங்கள் யார் கூட இருக்கீங்க எல்லாமே எதுவுமே தெரியல அவளுக்கு. ஏதோ இன்விசிபிளாக இருக்க மாதிரி இருக்கு. அவன் முன்னாடி பேசிட்டே இருக்கீங்க, நீங்கள் போகும்போது உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அப்படி திங்க் பண்ணுறா. அதுக்குள்ளே நீங்கள் எங்கே எஸ் ஆகிறீங்கன்னு கூட தெரியல. கடுப்பில் அவள் பயங்கரமாக கத்திட்டு குடிச்சிட்டு அப்படி இருக்கா. பிகாஸ் அவருக்கு அவங்க அப்பா கூட ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க. அவரும் ஹெல்ப் பண்ணதுனால அப்படி இருந்தாலாவது 2-3 கார்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க எல்லாத்தையும் ஸ்பை மாதிரி பார்க்கலாம் இல்லையா. ஸோ இப்போது அவளுக்கு அந்த இது கூட இல்லை, செம்ம கடுப்பில் குடிச்சிட்ருக்கா. அதுவும் அவள் இன்னைக்கு வீ கூட உங்களை பார்த்துருப்பா, அதுதான் உங்களுக்கு ஓடுது. இவ்வளோ நாள் வீ கூட நீங்கள் ஆக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, வீ உங்களை கிஸ் பண்ணது, அந்த மேரேஜ், அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன், அது எல்லாமே ஆன்லைனில் இருக்கு. ரிப்பீட்டடாக அந்த ரொமான்ஸ் சீனை மட்டும் போட்டு பார்த்துட்ருக்கா. அதில் எல்லாருமே கமெண்ட்டில் 2 பேரும் தான் பேர், 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க, அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க, உங்கள் 2 பேரும் பிடிச்சவங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் ஜியாவை கழுவி ஊற்றிருக்காங்க. 2 பேருக்கும் நடுவில் வரா இல்லையா, அப்படி கழுவி ஊற்றுறதை பார்த்தா அவளுக்கு கொலை வரி ஆகுது, கொலை காண்டாகுது. அதெல்லாம் சேர்ந்து இன்னும் அவள் உங்களை கொலை பண்ணணும் அப்படி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கா. நெக்ஸ்ட் டே வே எழுந்து ரெடி ஆகிட்டா. உங்களை பார்க்குறான், தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிவிட்டு பாய் சொல்கிறான் அவங்க காதில். கணக்கு இருந்தவனை பார்த்துட்டு கையை பிடிக்கிறீங்க. என்னடி? இல்லை எனக்கும் ஷூட் இருக்குன்னு தானே சொன்னாங்க, என்னை விட்டுட்டு எங்கே போகிறீங்க? இன்னைக்கு நீ வர வேண்டாம், உனக்கு ஸ்டொமக் பெயினில் நான் பார்த்துக்கிறேன். அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை, ஒரு 5 minutes ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். வானாண்டி, எனக்கு பீரியட்ஸ் தானே. இல்லை பரவாயில்ல, வீட்டில் என்னமோ நீங்கள் இல்லாமல் எனக்கு ஒரு மாத்திரை இருக்குது, நான் வரேன். ரெடி ஆகுறீங்க? சரி ஓகே, அவன் தான் கூட இருக்கான் இல்லையா, ஏதாவது ஒன்றா பார்த்துக்கலாம், உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நெக்ஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு. காஃபி குடிக்கிறாங்க. என்னமோ தெரியல உங்களுக்கு காஃபி பிடிக்கல. உங்களுக்கு காஃபினா அவ்வளோ பிடிக்கும். சூடாக இருக்கும்போது இந்த காஃபியை ஸ்மெல் பண்ணி குடிப்பீங்க. இன்னும் சொல்லிடுறீங்க அந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கல. என்னடி ஆச்சா? எப்படியோ ஒரு 5 or 6 காஃபி அது குடிச்சிட மாட்டேன். இல்லடி, அந்த காஃபி ஸ்மெல் எனக்கு பிடிக்கல. ஏன்னாச்சா? அவங்கள பார்க்கும்போது ஸ்டொமக்கில் கை வச்சுட்டேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஷாக் ஆகிட்டாலுங்க. என்னடி வளர, ப்ரெக்னெண்ட் ஆகிட்டியா? ஜித்துக்கிட்டு இப்படி கத்துறீங்க? சைலண்டாக பேசுங்க, யாராவது கேட்க போகிறாங்க. வயன், உனக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சா? இப்படி கேட்கும்போது உங்களுக்கு அந்த ஆக்டிங்கில் மேரேஜ் ஆகிருக்கும் இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. இது சொன்னால் எப்படி இவளுங்க நம்புவாங்க? இல்லைன்னு தலையாட்டுறீங்க. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட், அவரை பற்றி என்னடி தெரியும் உனக்கு? 2 month தாண்டி அவர் கூட இருக்க. பைத்தியமா நீ? இது டேட் பண்ணுறதானடி சொல்லிட்டு இருந்த. உங்ககிட்ட சொன்னேன் நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு. அவங்ககிட்ட சொன்னேன், ஏன்டி இப்படி பண்ணுறேன்? நானே 1008 குழப்பத்தில் இருக்கேன். நீ வேற இப்படி பேசாதா தலை. அங்கிறது எழுத போயிட்டுறீங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்கிறீங்க, பட் வீக்கிட்ட மட்டும் உங்களால் சொல்ல முடியல. அந்த ஒரு கவலை உங்களுக்கு. இந்த டைம் மேக்கப் மேன் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு, வாவேன் ஷூட்டிங்க்கு மேக்கப் பண்ண கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் அமைதியாக போகிறீங்க. சேரில் உட்கார வச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறான். நீங்களும் எழுந்து போய்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அகைன் வந்து அந்த சேரில் உட்காருங்க. அவன் மேக்கப் பண்ணாமல் நீங்கள் பண்ணியிருக்க ஹேர் ஸ்டைலையே அப்படி கழிச்சு விட்டுற மாதிரி அப்படி பண்ணிவிட்டு உங்கள் ட்ரெஸ்லலாம் ரெட் பெயிண்ட்டு சம்திங், உங்கள் வாயில் அடிபட்டிருக்க மாதிரி, உங்கள் மேலெல்லாம் ஒரு மாதிரி பிளட் இருந்திருக்க மாதிரி அப்படி பண்ணிகிட்ருக்கான். இவ்வளோ நேரம் நீங்கள் கவனிக்கவே இல்லை. அதெல்லாம் ஒன்று பண்ணும்போது இப்போ பார்த்துட்டே நீங்கள் இருக்க போஸை பார்க்கும்போது அள்ளு கிளம்புது. அந்த அந்த மேக்கப் அதை மிரரில் பார்க்குறீங்க. கை உங்களுக்கு ஷேக் ஆகிட்டுருக்கு. அண்ணா அண்ணா என்ன பண்ணுறீங்க? பயான், டைரக்டர் உங்ககிட்ட சொல்லலையா? இது இந்த குயின் இருக்காங்க இல்லையா, அவங்க இறக்கும்போது இருந்த போஸ். ஸோ கொஞ்சம் சைலண்டாரு. ஃபைனல் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு அள்ளு கிளம்புது.
இப்போ நீங்கள் இப்படி இருக்கீங்களையா, இதில் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கே பயமாக இருக்கு. அவன் இந்த மேக்கப்லாம் போட்டு முடிச்சுட்டு சூப்பர் வாப்பலாம். அண்ணா என்ன சொல்கிறீங்க? எனக்கு எனக்கு புரியல. வேன் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, வா உங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஒரு பார்த்துட்டம்மா, நீங்கள் அந்த இடத்துக்கும் போகிறீங்க. நீங்கள் இறந்து போயிருப்பீங்க இல்லையா, அங்கே தான் இந்த ஷூட்டிங்கு. இங்கே வந்ததுலேருந்து அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. பிகாஸ் அது உங்கள் வீட்டிலேருந்து ஏதோ ஒரு பேக் டோர் மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளேஸு. அந்த பிளேஸ்க்கு மட்டும் நீங்கள் போயிருக்கவே மாட்டீங்க. ஸ்ட்ரெயிட்டாக அவனுங்க அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறானுங்க. வா வா நீங்கள் படுத்துக்கோ. அண்ணா படு, டைரக்டர் பார்த்துட்டே இருக்காரு, படுமா அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி உங்களுக்கு தலை சுற்றுது. நீங்கள் அவங்க சொல்கிற இடத்துல நீங்கள் படுத்து இறந்து போயிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி அதே போஸில் படுத்துட்ருக்கீங்க. இப்போது அந்த மேக்கப் மேன் ஒரு டால் மாதிரி ஒரு பேபி, அது பார்க்க அப்படி ரியல் பேபி மாதிரி இருக்குது, பட் அது டால். அது கொண்டு வந்து உங்கள் மேலே வச்சுட்டு சரி இப்போ ஓகே, இந்த போஸில் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீனில் போட இது யூஸ் ஆகும். ஹெட்டிங்கில் நல்லா இருக்குல்ல, அவங்க பார்த்து அவங்க கமெண்ட் அடித்து சிரிக்கிறாங்க. பட் உங்களுக்கு அள்ளு கிளம்புது அந்த பேபி, அதை உங்கள் கையில் வச்சிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் ஸ்டொமக்கில் பேபி இருக்கு இல்லையா, வயிறு வலிக்குது. உங்களே அறியாமல் உங்கள் கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு, மூச்சு விட முடியல, ப்ரீத் பண்ண முடியல, உங்கள் கையெல்லாம் ஷேக் ஆகுது. அந்த டைரக்டர் வயன் கையெல்லாம் ஏதோ பிளட்லாம் இல்லைடா, நீ என்ன பண்ணுற, இந்தா பெயிண்ட் எடுத்து அவள் கையில் தட்டி விட்டு வா. அவன் வந்து உங்கள் கையில் அந்த பெயிண்ட்டை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் அப்படி பொலன்னு உங்கள் மேலெல்லாம் அப்படி ஊற்றி விட்டுட்டான். அவ்வளோதான், இந்த பிளட்லாம் அது ஆனால் பெயிண்ட்டு தான். உங்கள் கண்ணுக்கு பிளட் அந்த தெரியுதோ, அந்த இடத்துல மயக்கம் போட்டுட்டீங்க. பட் நீங்கள் மயக்கம் போட்டிருக்கீங்க அது கூட தெரியாமல். சரி ஓகே, ஆக்ட் பண்ணுறாப்புல இவதான் ரியலாக ஆக்ட் பண்ணுவா இல்லையா, அப்படி திங்க் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட அசைவே இல்லை. நீங்கள் இந்த டைம் தான் உள்ள வரான். அவனுக்கு மேக்கப் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அந்த இடத்துல படுத்துட்ருக்கீங்க. பார்த்த அடுத்த செகண்ட் அவனுக்கு ஃபர்ஸ்டெல்லாம் அப்படியே ரீகால் ஆகுது. அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து அவ்வளோ பிளட்டு உங்கள் மேலே. அந்த பேபி கொஞ்சம் கூட யோசிக்கல, உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி என்னடி ஆச்சா, எழுந்துரு வேணா அப்படி பண்ணாத, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதடி. உங்களை ஹக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் சூன் பார்த்துடலாம், பாய்.